பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவா ஜீவகுமாருடைய நன்றியும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் நான் செலுத்திக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியிலே சிறைப்பட்டவர்களின் விடுதலையையும் நியாய தீர்ப்பின் அதிகாரமும் என்ற தலைப்பினிலே நாம் தொடர்ந்து இந்த 4 குதிரைகளுடைய தலைப்பின் கொண்டு நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகின்றோம். இந்த தலைப்பினிலே, அதாவது இந்த உபத்தலைப்பினிலே யுத்தத்திற்கும் நியாய தீர்ப்பிற்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் உரியவர்கள் என்ற இந்த உபத்தலைப்பினிலே நாம் தியானிக்கப் போகின்றோம். யுத்தம், நியாய தீர்ப்பு, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று இந்த 3 காரியங்களில் அந்த வெள்ளை குதிரையான இயேசு கிறிஸ்துவானுடைய அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக மற்றும் அந்த வருஷத்திற்கு உட்பட்டவர்களாக மற்றும் அவருடைய நியாய தீர்ப்பு உட்பட்டவர்களாக காணப்படும் ஜனங்களாக உரியவர்களாக இவர்கள்தான் யுத்தத்திற்கும் அந்த நியாய தீர்ப்பிற்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் உரியவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. யுத்தம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டுத்தான் நாம் தொடர்ந்து இந்த சிறைப்பட்டவர்களின் விடுதலையும் நியாய தீர்ப்பின் அதிகாரமும் இந்த தலைப்பினிலே நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசன நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, இதிலே யுத்தத்திற்கு உரியவர்களை குறித்தும் நியாய தீர்ப்பு உரியவர்களை குறித்தும் உயிர்த்தெழுதலுக்கு உரியவர்களை குறித்தும் பரிசுத்த வேதமானது நமக்கு வரையறுத்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும் 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன என்று இந்த 4 ஜீவன்களுடைய தலைமையில்தான் இந்த யுத்தமும் நியாய தீர்ப்பும் எடுத்துக்கொள்ளப்படுதலும் இதற்கு உட்பட்டவர்கள்தான் இதற்கு உரியவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதையும் பரிசுத்த வேதமானது, நியாய தீர்ப்பின் வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அதிலே அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை அந்த வெள்ளை குதிரை குறித்தும் சிவப்பு குதிரை குறித்தும் கருப்பு குதிரை குறித்தும் மங்கின நிறமுள்ள குதிரை குறித்தும் ஆக எவ்வாறாக இந்த 4 ஜீவன்கள் காணப்படுகின்றதோ அதற்கு அந்த 4 ஜீவன்களுடைய கிரியைகளை இந்த 4 குதிரைகளாக கிரியைகளாக அது நமக்கு
வெளிப்படுத்தும் வண்ணமாக காணப்படுகின்றது என்பதை 4 ஜீவன்களும் 4 குதிரைகளின் அடிப்படையில் தான் இந்த யுத்தத்திற்கும் நியாய தீர்ப்பிற்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் உரியவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக காணப்படுகிறபடியால் இந்த வேத சத்தியத்தை தொடர்ந்து நாம் இந்த யுத்தம் நியாய தீர்ப்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் அடிப்படையிலே நாம் இப்பொழுது தியானிக்கப் போகின்றோம். மற்றும் வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். 11ஆம் வசனத்தில், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று இங்கே அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறியிருந்தவரோடு புறப்பட்ட அந்த ஜனங்கள் காணப்படுகின்றார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவராக அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாகத்தான் அவருடைய அந்த கிரியைகளுக்கு உட்பட்டவர்கள்தான், அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டவர்கள்தான் இந்த யுத்தத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் உரியவர்களாக நியாய தீர்ப்புக்கும் உரியவர்களாக காணப்படுகின்றார்கள் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூண்டி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்திற்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறியவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்று இங்கே அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி யுத்தம் பண்ணுகின்ற கிரியை செய்கின்ற அந்த இயேசு ராஜாவினுடைய அந்த அவர்களுக்கு உட்பட்டவர்கள்தான் இந்த யுத்தத்திற்கு உரியவர்களாக காணப்படுகின்றார்கள். யுத்தம் என்பது எவ்வாறாக அந்த 4 ஜீவன்களாக வேதம் நமக்கு வெளிப்படுத்துகின்றதோ, 4 குதிரைகளாக வேதம் நமக்கு வெளிப்படுத்துகின்றதோ, அதே போல் 4 யுத்தங்களாகவும் வேதம் நமக்கு இந்த யுத்தத்திற்கு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிற இயேசு ராஜாவோடு இணைந்திருக்கிற இந்த ஜனங்கள் இந்த யுத்தத்திற்கு 4 விதமான யுத்தத்திற்கு உட்பட்டவர்களாக அவர்கள் உரியவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது.
வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசன இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1204 அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகள் வாசமாய் இருக்கிறவர்களை களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று இதிலே அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கின்ற அந்த இயேசு ராஜாவுக்கு உட்பட்ட அந்த 3 வருஷத்திலே உட்பட்ட அந்த அப்போஸ்தலர்களை குறிக்கும் வண்ணமாக இது இந்த சத்தியமானது நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக இது முதலாவது யுத்தமாக இது காணப்படுகின்றது. வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது என்று இது இரண்டாவதான ஒரு யுத்தம் கிரியைகளாக இது காணப்படுகின்றது. மூன்றாவது யுத்தமானது வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலவுமாக போஷிக்கப்பட்ட தாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டும் போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது என்று இது மூன்றாவது யுத்தமாக காணப்படுகின்றது. அடுத்து 4வது யுத்தமானது வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமானது, அப்போது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று இந்த வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய சித்தத்திற்கு உட்பட்டவர்கள் அவருக்கு பின்னாக செல்கின்ற இந்த 4 கிரியைகளை உடையவர்கள்தான் இந்த யுத்தத்திற்கு தகுதியானவர்களாக, யுத்தத்திற்கு உரியவர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அடுத்தபடியாக நியாய தீர்ப்பு. இதே வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசன நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது
அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்களை உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று இந்த வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு உரியவர்கள்தான், இந்த யுத்தத்திற்கு உரியவர்கள்தான், அவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியான அந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனத்திலே அமரும்படியான தகுதி உடையவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான் என்று இங்கே இந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், அதாவது சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பதினேழாம் வசனம் வரை, செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகள் ஆக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான். தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று இதில் வில்லை பிடித்துகின்றான் என்று சொல்லும்பொழுது, அந்த வில்லானது ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாக காணப்படுகின்றது என்பதை அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதற்கு அந்த நியாய தீர்ப்பின் அதிகாரமானது அவர் மூலமாகவும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்கள் மூலமாகவும் அந்த நியாய தீர்ப்பு உண்டாகும்படியான எவ்வாறாக அந்த 4 ஜீவன்கள், 4 குதிரைகள், 4 யுத்தங்கள் காணப்படுகின்றதோ அதே போல இந்த 4 கிரியைகள் மூலமாக 4 விதமான நியாய தீர்ப்பும் உண்டாகும்படியாக இந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனத்திலே அமரும்படியான தகுதியும் இவ்வாறாக வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக நமக்கு அது கிடைக்கும்படியாக காணப்படுகின்றது என்பதை இந்த நியாய தீர்ப்பின் வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும்
குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று இங்கே அந்த வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக ஒரு நித்திய ஜீவனும் உண்டாகிறது. நரக ஆக்கினைக்கு செல்லும்படியான அந்த தீர்ப்பும் அவர் மூலமாக காணப்படுகின்றது. அந்த நியாய தீர்ப்பானது அந்த வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக இந்த ஜீவன்களுக்கும் இந்த குதிரையின் மேல் இருக்கின்ற மற்ற காரியங்களுக்கும் மற்ற யுத்தத்திற்கு உட்பட்டவர்களுக்கும் இந்த மூலமாக இந்த நியாய தீர்ப்பின் அதிகாரமும் காணப்படுகின்றது என்பதை இந்த பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது என்று வேதமானது அந்த வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அந்த யுத்தத்திற்கு அவர் உரியவராகவும் நியாய தீர்ப்புக்கு உரியவராகவும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு உரியவராகவும் அவர் காணப்படுகின்றார். அந்த வெள்ளை குதிரைக்கு ஒத்த உரியவர்களும் ஒத்த கிரியைகளுக்கு உரிய கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த காரியங்களுக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த 6ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த ஜெயிக்கிறவன் ஜெயிப்பவன் என்ற அந்த காரியமானது இந்த 4 குதிரைகள் மூலமாக அந்த தலைமையானது காணப்படுகின்றது. வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டு இருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று இவர்கள் மூலமாக அந்த 4 குதிரைகளுடைய கிரியைகள் நடைபெறும் வண்ணமாக காணப்படுகின்றது. 3ஆவதாக எடுத்துக்கொள்ளப்படுதல். வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனத்திலிருந்து நாம் மறுபடியும் வாசிக்கும் பொழுது அதிலே அந்த 6ஆம் வசனத்திலே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் இந்த 4 ஜீவன்கள், 4 குதிரைகள், 4 யுத்தத்திற்கு உரியவர்கள், இவர்கள் மூலமாகத்தான் இந்த முதலாவது உயிர்த்தெழுதலும் காணப்படுகின்றது என்பதை வேதமானது அந்த வருஷத்திற்கு உட்பட்டவர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது,
மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அவருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனமானது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் என்று இந்த 14 வருஷம் உட்பட்டவர்கள்தான் இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தவர்களை நீதிபரராய் ஆக்கி அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த 14 வருஷத்துக்கு முன்னே என்று சொல்லும்போது அது கர்த்தருடைய தீர்மானமாகவும் அடுத்தது அது நிறைவேற்றுதலாகவும் காணப்படுகின்றது. இந்த 17 வருஷமானது 3 வருஷங்களாக, அதாவது வெள்ளை குதிரையினுடைய இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியமானது 3 வருஷமும், 2ஆம் குதிரையான சிவப்பு குதிரையினுடைய ஊழியமானது 3 வருஷமும், கருப்பு குதிரையினுடைய ஊழியமானது 3 வருஷமும், மங்கின நிறமுள்ள குதிரையின் வருஷமானது 3 வருஷமும் ஆக இந்த 3 வருஷமானது ஒரு 14 வருஷம் உள்ள அந்த வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவானவருக்கு உட்பட்ட யுத்தத்திற்கும் நியாய தீர்ப்பிற்கும் 4 ஜீவன்களுக்கும் உரிய அந்த ஒரு வருஷமாக அந்த 14 வருஷத்திற்கு உரிய கிரியைகளுக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசுக்குள்ளே எடுக்கப்பட்டு தேவ தூதர்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவருடைய காரியமானது காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த முதலாம் வருஷமானது பன்னிரெண்டாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1260 அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று இங்கே ஒரு வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவான ஊழியமானது ஒரு 3 வருஷமாகவும், அடுத்து வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் காணப்பட்ட வலு சர்ப்பமானது தான் பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. அந்த 2வது யுத்தமானது அது வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற இன்னொரு 3 வருஷமாகவும், மற்றும் 3வது யுத்தமானது அந்த வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற அந்த 3வது யுத்தத்தை அந்த காலங்களுக்கு குறித்தும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அந்த 4வது யுத்தமானது வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் காணப்படுகின்ற, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடன் யுத்தம் பண்ண போயிற்று. இந்த யுத்தமானது அது வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்தில் காணப்படுகின்ற, பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று. ஆக இயேசு கிறிஸ்துவானவருக்கு உட்பட்ட அந்த 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் காணப்பட்ட முதல் 3 வருஷமும்
மற்றும் இரண்டாவது 3 வருஷங்களும் அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற அந்த 2 தீர்க்க தரிசனங்கள் மூலமாக 2-3 வருஷங்களாகவும் மற்றும் மகா உபத்திர காலத்தினுடைய 3 வருஷமும் ஆக இந்த 14 வருஷத்திற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் இந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகவும் பாக்கியவான்களாகவும் அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே கர்த்தருக்குரியவர்களே, இந்த தலைப்பினிலே யுத்தத்திற்கும் நியாய தீர்ப்பிற்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் உரியவர்களாக காணப்படும் ஜனங்களாக இந்த 4 ஜீவன்கள், 4 குதிரைகள், 4 யுத்தங்கள் மற்றும் 4 எடுத்துக்கொள்ளப்படுதல் காரியம் காணப்படுகின்றது என்பதை இதனுடைய அடிப்படையிலே, அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் 7 விதமாக காணப்பட்டாலும் இந்த ஜீவன்களுக்கு உட்பட்டதாகவும் இந்த யுத்தத்திற்கு உட்பட்டவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் என்பதை, ஆக இந்த 14 வருஷத்திற்கு உட்பட்டவர்கள்தான் அவர்கள் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அந்த யுத்தம் செய்தவர்களாகவும், மறுபடியும் அந்த 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி செல்லுகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவானோட பின் செல்லுகின்ற ஜனங்களாக யுத்தத்திற்கு உரியவர்களாக காணப்படுகின்றார்களும், இவர்கள்தான் ஒரு ரோல் மாடலாக இருந்து அந்த மகா உபத்திர காலத்தினுடைய பின்வரும் அந்த சந்ததியான கர்த்தருடைய ஜனங்கள் இவரை பார்த்து அந்த யுத்தத்திற்கும் அந்த நியாய தீர்ப்பிற்கும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் உரியவர்களாக இவர்களும் மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக ஒரு வெற்றி கொடியை ஏற்றும் பொழுது தான் அந்த கடைசி காலத்திலே அந்த பிசாசானவனை வலு சர்பத்தை அந்த நரக ஆக்கினையிலே பாதாளத்திலே தள்ளி அடைத்து அவனுடைய காரியமானது முடியும்படியாக இங்கே அந்த கிரியைகளானது கர்த்தருடைய அந்த இயேசு கிறிஸ்துவானுடைய வெள்ளை குதிரையின் மேல் பின் செல்லுகின்ற ஜனக்கூட்டத்தின் மூலமாகத்தான் இந்த நிறைவேறுதல் காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த நம்ம வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அடுத்து நாம் வேத தலைப்பினிலே இந்த எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் உயிர்ப்பிக்கப்படும் பாக்கியவான்கள் கடமைகள், இவர்களுடைய கடமைகளில் சிறைப்பட்டவர்களின் விடுதலையையும் நியாய தீர்ப்பின் அதிகாரமும் என்ற தலைப்பினிலே இந்த வெள்ளை குதிரையாக இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக காணப்படுகின்ற சிறைப்பட்டவர்கள் விடுதலை குறித்தும் நியாய தீர்ப்பின் அதிகாரை குறித்தும் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.